வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு வான் சிறப்பு அதிகாரம் 5வது குறளை பார்ப்போம். கெடுப்பதுவும் கெட்டார்க்குச் சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. மழை ஆனது பெய்யாமல் வாழ்வை கெடுக்கவும் வல்லது. மழை இல்லாமல் வளம் கெட்டு நொந்தவருக்கு துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழை ஆகும். இவ்வுலகிற்கு மழை இன்றியமையாதது. மழை பெய்யாமல் பொய்த்துப் போனால் நிலம் செழிக்காது, பயிர்கள் விளையாது. அதனால் மக்கள் குடிநீருக்கு கூட அவதிப்படுவார்கள். முக்கியமாக விவசாயத்தில் அறுவடை குறையும் அல்லது முற்றிலும் இருக்காது. ஆதலால் மக்கள் உணவுக்கு கஷ்டப்படுவர். விவசாயிகள் வறுமைக்கு தள்ளப்படுவார்கள். ஆதலால் மழை பொய்த்தால் மக்களின் வாழ்வு கெடும். அவ்வாறு மழையினால் கெட்ட மக்களுக்கு ஆறுதலாக வாழ்வை கொடுக்க வல்லதும் மழை ஒன்றே. மழையை தவிர வேறு ஏதும் இல்லை. மழை பருவத்தில் பெய்யும் பொழுது விளைச்சல் செழிப்பாக இருக்கும். அவர்களுக்கு பயிரும் கிட்டும், வரும்படியும் வரும், வாழ்வும் வளம் பெறும். அவ்வாறு மழை அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து வாழ்வை உயர்த்துகிறது. மழை இல்லை என்றால் ஒரு கட்டத்திற்கு, அதாவது நிலத்தடி நீரின் பயன்பாட்டு அளவு வரையில், பிறகு குடிநீர் இல்லை. குடிநீர் இல்லை என்றால் வாழ்வாதாரமே இல்லை. ஆதலால் மழையைப் போல் பெய்யாமல் கெடுப்பதும் வேறு ஏதும் இல்லை. மழையைப் போல் கொடுத்து உயர்த்துவதும் வேறு ஏதும் இல்லை. ஆதலால் மழை பெய்ய சாதகமான எல்லாவற்றையும் மக்கள் செய்ய வேண்டும். மரம் வளர்க்க வேண்டும், மலைகளை போற்ற வேண்டும், மழையை பெற வேண்டும். குறளின் விளக்கம்: பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழை. மழை இல்லாமல் வளம் கெட்டு நொந்தவர்க்கு துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும். மீண்டும் குறள்: கெடுப்பதுவும் கெட்டார்க்குச் சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. நன்றி. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.